கடந்த 20 ஆண்டுகள் போராடி பெற்ற தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயில் சேவையை நிரந்தரமாக்க பயணிகள் வலியுறுத்திய நிலையில் ரயில் சேவை நிறுத்த அறிவிப்பால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி மக்கள், வணிகர்கள் சென்னை சென்று வருவதற்கு காலை நேரத்தில் ரயில் வசதி இல்லாமல் பேருந்துகளையே நம்பியிருந்தனர். இதனையடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் வழியாக சென்னைக்கு காலை நேரத்தில் ரயில் சேவை துவங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கையை ஏற்று கடந்த 4 மாதங்களுக்கு முன் திருச்சி சென்னை இன்டர்சிட்டி ரயில் சேவை துவங்கப்பட்டது. ரயில்வே நிர்வாகம் எதிர்பார்த்ததை விட பொதுமக்களிடமும் பயணிகளிடமும் நல்ல வரவேற்பை பெற்று லாபகரமாக ரயில் சேவை இயங்கி வந்தது. இதனால் மயிலாடுதுறை, திருவாரூர், சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட டெல்டா பகுதி மக்களுக்கும் வணிகர்களுக்கும் மிக பயனுள்ள இந்த ரயில் சேவையை நிரந்தரமாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 26ஆம் தேதியுடன் இந்த ரயில் சேவை நிறுத்தப்படுவதாக வந்த அறிவிப்பு மயிலாடுதுறை ரயில் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேலும் தாம்பரம் கோவை ரயிலில் பொதுப்பெட்டிகள் நீக்கப்பட்டதற்கும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் டெல்டா பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான திருச்சி சென்னை இன்டர்சிட்டி ரயில் சேவை நிறுத்தப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பயணிகள் ரயில் சேவையை நிரந்தரமாக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி பயணிகளை ஒன்றிணைத்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் RK பானு.